வணக்கம். நம்ம லா ஆஃப் டாட்ஸில் அடுத்து பார்க்க போகிற டாபிக் நியூசன்ஸ். லெட்ஸ் வி கெட் இன் டு த டாபிக். நியூசன்ஸ்ன்ற வேர்டு ஃப்ரெஞ்ச் வேர்ட் நியூலேருந்தும் லத்தின் வேர்ட் நோக்கேலேருந்தும் டெரைவ் ஆகி வந்தது. விச் மீன்ஸ் டு டூ ஹர்ட் ஆர் டு அனாய். அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் மற்றவங்கள தொந்தரவு பண்ணுறது. நியூசன்ஸ்னாலே மற்றவங்கள தொல்லை பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. டாட்டில் ஒரு செயலை செய்கிறதுனாலையோ செய்யாமல் இருக்கிறதுனாலையோ ஒருத்தரோட சொத்துக்களுக்கோ பாதிப்போ இடையூறோ ஏற்படுறதுனாலே அது நியூசன்ஸ் தான். நியூசன்ஸுக்கு பிளாக்ஸ்டோன்ன்ற ஆத்தர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கிறாருன்னா, நியூசன்ஸ் as சம்திங் who could hurt, inconvenience or damage. இவரும் அதான் சொல்லியிருக்காரு. மற்றவங்கள காயப்படுத்துகிறதோ, தொல்லை பண்ணுறதோ, அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறதோ நியூசன்ஸ்னு சொல்கிறாரு. இதையே ஆத்தர் சால்மன் என்ன சொல்கிறாருன்னா, நியூசன்ஸ்ன்றதை துல்லியமாக வரையறுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒருத்தருடைய சொத்துக்கள்லையோ சட்டவிரோதமான தலையீடையே நியூசன்ஸ்னு சொல்கிறாரு. இதே மாதிரி ஆத்தர் பொல்லாக்குன்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மனிதனை சட்டத்திற்கு புறம்பாக துன்புறுத்துறதோ, சொத்துக்களை அனுபவிக்கிறதோ, புகைக்கிறதோ பொது உரிமைக்கு எதிரானதுன்றாரு. அப்புறம் நியூசன்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று பப்ளிக் நியூசன்ஸ், ஒன்று ப்ரைவேட் நியூசன்ஸ். அதில் பப்ளிக் நியூசன்ஸ்ன்றது தனி மனுஷனாலேயோ அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள்னாலேயோ சொசைட்டிக்கு ஏதாவது தொல்லை ஏற்படுத்துகிற மாதிரி நடவடிக்கை இருந்துச்சுனாலே அதுவே பப்ளிக் நியூசன்ஸ்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொதுப்பாதையில் குழி தோண்டி போடுறது, கல் மண்ணை ரோட்டில் குமிச்சு வைக்கிறது, பொதுப்பாதையை மறைக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறது, பப்ளிக்கோட ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பொல்யூட் பண்ணுறது, இப்படி பொல்யூட் பண்ணுற எந்த விஷயத்தையும் பொது இடத்துல போடுறது, இது எல்லாமே பப்ளிக் நியூசன்ஸ் தான். பப்ளிக் நியூசன்ஸ்க்கு இந்த கேஸில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். அட்டார்னி ஜெனரல் வஸ் PYAO குவாரிஸ் லிமிடெட். இந்த கேஸில் என்னென்னா, டிஃபெண்டனோட குவாரியில் வைக்கப்படுற வெடிகள்னால ஏற்படுற அதிர்வுகளாலும் அதிலிருந்து வெளிக்கிளம்புற தூசிகள்னாலும் அப்பகுதி மக்களுக்கு வசதி குறைவும் இடையூறும் ஏற்படுதுன்ட்டு பிரதிவாதி மீது இன்ஜெக்ஷன் கேட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணி ஆர்டர் வாங்குறாங்க. இதை பற்றி தான் இந்த கேஸ் சொல்லுது. பப்ளிக் நியூசன்ஸ்க்கு இன்னொரு கேஸில் என்னென்னா, ரோஸ் வெஸ்ட் மில்லர்ஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, டிஃபெண்டர் அவரோட படகை பொதுவாக போகிற எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வழியில் அவரை பிளாக் பண்ணி அவரோட படகை நிறுத்திடுறாரு. இதனால் பிளைண்டிஃபுக்கான கார்கோ லேண்ட் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுனால வர எக்ஸ்பெண்டிச்சரை கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அவர் கிளைம் பண்ணுறாரு. பிளைண்டிஃப். நெக்ஸ்ட் ஹெட்டிங் ப்ரைவேட் நியூசன்ஸ். ஒரு இண்டிவிஜுவலோட ப்ராப்பர்ட்டிக்கோ ஏற்படுற பாதிப்புகளை பற்றி சொல்கிறது தான் ப்ரைவேட் நியூசன்ஸ். ப்ரைவேட் நியூசன்ஸோட எசென்சியல்ஸ் என்னென்னா, அன்ரீசனபிள் இன்டர்ஃபரன்ஸ், தேவையில்லாத குறுக்கீடு, ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டினால இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்படுற பாதிப்பு, தீங்கெண்ணம், டேமேஜ், இதெல்லாம் தான் ப்ரைவேட் நியூசன்ஸோட எசென்சியல்ஸ். அடுத்து அன்ரீசனபிள் இன்டர்ஃபரன்ஸ் பார்க்கலாம். டிஃபெண்டன்ட் பிளைண்டிஃபை சம்மந்தம் இல்லாமலோ காரணம் இல்லாமலோ தேவையே இல்லாமலோ தொந்தரவு பண்ணுறது தான் இந்த அன்ரீசனபிள் இன்டர்ஃபரன்ஸ். பக்கத்து வீட்டில் வைக்கிற டிவி சவுண்டு அளவுக்கு அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளே கேட்குறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது கேட்காம இருக்கிறது தான் ப்ரைவேட் இன்டர்ஃபரன்ஸ். அதை அன்ரீசனபிள் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். அன்ரீசனபிள் இன்டர்ஃபரன்ஸை ராதி சியாமஸ் குருபிரசாத் கேஸில் நம்ம பார்க்கலாம். பிளைண்டிஃப் ஒரு இடத்துல காட்டன் மில் கட்டி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிஃபெண்டர் அந்த இடத்து பக்கத்தில் பிரிக் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. டிஃபெண்டர் அந்த செங்கல் சூளை கட்டிகிட்டு இருக்கும்போது பிளைண்டிஃப் அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா காட்டன் மில் பக்கத்தில் பிரிக் ஃபேக்ட்ரி வர்றது ஆபத்துன்னும், அதாவது பஞ்சும் ஃபயரும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கணும்னா அவங்களுக்கு பயம் இருந்திருக்கு. அப்புறம் பிரிக் ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற ஜூஸு காட்டனோட குவாலிட்டியை ஸ்பாயில் பண்ணிடணும் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் வச்சு பிளைண்டிஃப் டிஃபெண்டனுக்கு அகெயின்ஸ்டாக இன்ஜெக்ஷனை கிராண்ட் பண்ணி வாங்கிடுறாங்க. அவ்வளோதான். அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் இஸ் வித் த யூஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லேண்ட். அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டினால் மற்றவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கோ அல்லது ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கோ ஏற்படுற பிரச்சனையை பற்றி சொல்கிறது. ஒன்றும் இல்லைங்க, வசதி உரிமைக்கு ஏற்படுற தொல்லைகள், அவ்வளோதான். அதில் ஒன்று ரைட் டு சப்போர்ட், இன்னொன்று ரைட் டு லைட் அண்ட் ஏர். அதில் ரைட் டு சப்போர்ட்டுன்றது ஒரு லேண்டு சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு லேண்டு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். அதில் சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற உரிமையை, அதாவது ரைட்ஸை தான் ரைட் டு சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ரைட் டு சப்போர்ட்டுக்கு டால்டன் வைஸ் ஆங்கர்ஸ்ன்ற லேண்ட்மார்க் கேஸை பார்க்கலாம். இதில் பிளைண்டிஃபும் டிஃபெண்டனும் பக்கத்து வீடு. பிளைண்டிஃபு அவரோட பில்டிங்கை இடிச்சுட்டு இண்டஸ்ட்ரி பில்டிங் ஒன்று கட்டிடுறாரு. இப்போது டிஃபெண்டனோட லேண்டில் இருந்து பிளைண்டிஃபோட பில்டிங்க்கு அதிக சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் டிஃபெண்டன்ட் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட இடத்துல பள்ளம் தோண்டியிருக்காரு. இதில் பிளைண்டிஃபோட பில்டிங்கு இடிஞ்சு விழுந்துருது. 20 வருஷமாக அந்த பில்டிங்கு அனுபவ பத்தியத்தில் இருந்திருக்கு, அதாவது அனுபவ உரிமையில் ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கு. அதனால் கோர்ட் டிஃபெண்டன்ட் பிளைண்டிஃபுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்னு ஆர்டர் போட்டுருது. அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் வித் த ரைட் டு லைட் அண்ட் ஏர். அப்படின்னா நம்மளுக்கு போதுமான அளவு வெளிச்சமும் காற்றும் கிடைக்க விடாமல் தடுக்கிறது. அதை பற்றி வர லேண்ட்மார்க் கேஸில் பார்க்கலாம். இந்த கேஸில் என்னென்னா, டிஃபெண்டன்ட் 42 ஃபீட் ஹைட்டுக்கு பில்டிங்கை கட்டிடுறாரு. பிளைண்டிஃபுக்கு இதுவரை கிடச்சிட்டு இருந்த வெளிச்சம் ப்ராப்பராக கிடைக்கலினும் அதனால் பில்டிங் கட்டுறதை ஸ்டாப் பண்ண சொல்லியும் கோர்ட்டில் ஆர்டர் போட சொல்லி கேட்குறாரு. ஆனால் முன்னாடி வந்த அளவு வெளிச்சம் கிடைக்கலினாலும் போதுமான அளவு வெளிச்சம் கிடைக்குதுன்ட்டு கேஸு டிஃபெண்டனுக்கு சாதகமாக டிகிரி ஆகிடுது.
அடுத்து கண்டினியூயிங் ராங்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்கிறது மூலமாக ஏற்படுத்துகிற தொந்தரவு தான் கண்டினியூயிங் ராங். அடுத்து மேலிஸ் திங்கினம் அப்படின்னா டிஃபெண்டன்ட் தேவையில்லாமல் எவில் மோட்டிவில் இல்லை எவில் இன்டென்ஷனில் பிளைண்டிஃபுட் கொடுக்குற தொந்தரவு தான் மேலிஸ். மேலிஸோட கேஸ்லாவும் பார்த்துடலாம். கிறிஸ்டி வெஸ் டேவிட். இந்த கேஸ் என்னென்னா, வாதியும் பிரதிவாதியும் பக்கத்து வீடு, 2 வீட்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு சவர். வாதி பாட்டு வாத்தியார் அவர் வீட்டில் கிளாஸ் எடுக்கிறாரு. அதை பார்த்து கடுப்பான பிரதிவாதி அதை தடுத்து நிறுத்துறாரு. எப்படின்னா, சோத்தில் டமால்னு தட்டுறாரு. வீட்டில் இருக்கிற ஜாமானெல்லாம் தூக்கி போட்டு சத்தமாக விசிலடிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் நிஜமாகவே கடுப்பான வாதி கோர்ட்டில் கேஸ் போட்டு பிரதிவாதியோட எவில் இன்டென்ஷனை கோர்ட்டில் சொல்லி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிடுறாரு. அடுத்து டேமேஜ். ப்ரைவேட் நியூசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரைட்ஸை மட்டும் நிரூபித்தாலே போதுமானது. அவங்களோட டேமேஜை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லாவே அவங்களோட டேமேஜை அனுமானம் பண்ணிக்கிறோம். இந்த கேஸில் டிஃபெண்டனோட வீட்டுக்கு வெளியே உள்ள டெக்கரேஷன் ஸ்ட்ரக்சர் பிளைண்டிஃபோட கார்டனில் நீட்டிகிட்டு இருந்திருக்கு. அதிலிருந்து மழை தண்ணி சுட்டா விழுந்திருக்கு. இந்த மழை தண்ணியை வச்சு மட்டும் கோர்ட் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு முடிவு பண்ணிக்கிறோம். அவ்வளோதான்.